கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுக்கு முன்னாடி மெசேஜில் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சண்டை பண்ணுகிறவனாக இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமத்தனும் தீமை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்க தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. அதே 2 தீமோத்தேயு 4:2 பார்த்தீங்கன்னா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதாய் திருவசனத்தை பிரசங்க பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இங்கே கடிந்து கொண்டு புத்தி சொல்லு, அதாவது எல்லா நீடிய சாந்தத்தோடும், அந்த சாந்தமாக இருக்கணும், கடிந்து கொண்டு புத்தியும் சொல்லணும் அப்படின்ட்டுருக்கு. நான் இது யோசிக்கும் போது இது ஃபஸ்ட்டு அறியாத பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்றது ஒன்று. இப்போ ஆலயத்துக்குள்ளே, அதாவது சபைக்குள்ளேயே ஊழியர்கள் போதகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள மெய்ப்பெண் என்று சொல்லுவாங்க, விசுவாசிகளை ஆடுகள் என்று சொல்லுவாங்க. மெய்ப்பெண் ஆடுகளை சரியாய் வழிநடத்த வேண்டும், இது அவர்களுடைய கடமை. அவங்க சபை விசுவாசிகளை கடிந்து புத்தி சொல்ல வேண்டும். ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமாக அந்த ஆலயத்துக்கு வந்துட்டுருக்காங்க, வேதம் வாசிக்கிறாங்க. ஆனால் வேதத்துப்படியே தேவனுடைய சித்தத்துப்படியே நடக்கலைன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு கடிந்து புத்தி சொல்லணும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்க பண்ணுகிற மேய்ப்பனாகிய ஊழியர்கள் எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்வது அவர்களின் கடமை. ஆடுகளை சரியாய் வழிநடத்துவது மெய்ப்பெண்ணின் ஊழியர்களாகிய கட்டளை. தேவனை பற்றிய உண்மைகளை கற்றுக் கொடுக்கவும் தவறுகளை கண்டித்து ஆடுகளாகிய மக்களை திருத்தவும் பிழைகளை திருத்தவும் நீதியை கற்றுக் கொடுக்கவும் வேதத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து சரியான வழியில் கண்டித்து வழிநடத்துவது ஊழியர்களின் கடமை. சபையில் மேய்ப்பருக்கும் ஆடுகளுக்கும் உள்ள உறவு, அதாவது சபை ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சொல்லுகிறேன், சரிங்களா. அதாவது ரொம்ப வருஷமாக கிறிஸ்தவர்களாக இருந்துட்டு தவறு செய்து கொண்டு இருந்தால் அங்கே ஊழியர்களுக்கு அவர்களை கண்டித்து புத்தி சொல்வது அவருடைய கடமை. அது ஆண்டவரே அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, கடிந்து புத்தி சொல்லுங்கள். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கடிந்து சொல்லணும். ஆனால் வெளியே இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்களே நீடிய சாந்தத்தோடு அவங்களுக்கு அமைதியெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யணும், எல்லாவது நீடிய சாந்தமாய் அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், உபதேசிக்க வேண்டும். உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது, சரிங்களா. நம்ம கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருத்தரும் நம்ம வேதத்தை படிக்கிறோம், அதுபடி நடக்கலைன்னா நிச்சயமாக ஊழியர்கள் நம்மளை கடிந்து தான் புத்தி சொல்வார்கள். அவர்கள் கடித்து கொள்வதை நீங்கள் கோபமாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த புத்திமதியை அலட்சியம் பண்ணாமல் அந்த புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதுக்கு தான் அவங்க கண்டித்து உணர்த்துகிறார்கள். அவர்கள் கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை செய்யுங்க, பரலோக ராஜ்யத்தை சொந்தெடுத்து கொள்ளுங்கள், சரிங்களா. தேங்க்யூ.